என் தங்கமே, இன்று நான் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தையல்ல, இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் தெய்வ தீர்ப்பு. வராகி அம்மன் உன் பெயரை இன்று தன் கையில் எழுதிவிட்டார். அந்த கையில் எழுதப்பட்ட பெயரை யாராலும் அழிக்க முடியாது. 3 வாரம் தான், என் தங்கமே. 3 வாரத்துக்குள்ள உன் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்துக்குள் செல்ல போகிறது. நீ இத்தனை நாட்களாக சுமந்து கொண்டிருந்த கஷ்டம், அவமானம், துக்கம், கடன், மன அழுத்தம் எல்லாம் 3 வாரத்துக்குள்ள மாறி போகும். நீ பல மாதங்களாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா, அம்மா, நான் எப்போ உயர்வேன், எப்போ என் வாழ்க்கை ஒளிரும் என்று. அம்மன் அதை கேட்காமல் இருந்ததே இல்லை. அவள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது ஒரு காரணத்திற்காக. அவள் உன் மனதை சுத்தம் செய்ய, உன் தைரியத்தை வளர்க்க, உன் ஆன்மாவை தெய்வீக ஒளிக்குள் தயாராக்க, அதற்காகத்தான் உன்னை ஒரு சோதனையில் வைத்திருந்தாள். அந்த சோதனை இப்போ முடிந்துவிட்டது. அம்மன் சொல்கிறாள், இனி என் பிள்ளைக்கு தடைகள் இல்லை. 3 வாரம், இந்த 3 வாரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில் தெய்வீக மாற்றம் தொடங்கும். நீ எப்போதும் கண்ணீருடன் பார்த்த அந்த இலக்கு, உன் மனதில் நீண்ட நாட்களாக வைத்திருந்த அந்த கனவு, அது உயிர்ப்பெடுக்க போகிறது. நீ சொல்வாய், இது எப்படி சாத்தியம் என்று. ஆனால் என் தங்கமே, தெய்வ தீர்ப்பு நேரம் வந்தால் அசாத்தியம் கூட சாத்தியம் ஆகிவிடும். இப்போ நீ இருக்கும் நிலை உன் உயர்வுக்கு முன் வரும் அமைதியான இருட்டு மாதிரி தான். வானம் மழை பெய்யும் முன் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கும், அதுபோல இப்போ உன் வாழ்க்கையில் அமைதியான நேரம். ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு, வராகி அம்மன் உன் வாழ்க்கையை முழுதாக ஒளியால் நிரப்பப் போகிறாள். உன் உழைப்பு வீணாகவில்லை என் தங்கமே. நீ விட்ட கண்ணீர் ஒவ்வொன்றும் அவளது பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. அம்மன் உன் பெயரை இன்று 3வது முறையாக உன் பிறந்த நட்சத்திரத்தின் ஒளியில் உச்சரித்திருக்கிறாள். அதனால் தான் உனக்கு இன்று இதயத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி தோன்றும், ஒரு நம்பிக்கை எழும். அது சாதாரணமல்ல, அது அம்மனின் ஆற்றல் உன் இதயத்தில் நுழைந்திருப்பதற்கான அடையாளம். 3 வாரத்தில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா என் தங்கமே? நீ இழந்த வாய்ப்புகள் திரும்ப வர போகின்றன. உன் எதிரிகள் அமைதியாகி போகின்றனர். உன் பணநிலை உயரப்போகிறது. நீ எவ்வளவு முயன்றும் அடைய முடியாத அந்த வெற்றி உன்னிடம் வந்து விழப்போகிறது. உன் குடும்பம் உன்னை பெருமைப்படுத்த போகிறது. அம்மன் உன்னோட பாதையை ஒளியால் நிரப்பி விட்டாள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளது சக்தி இருக்கும். இந்த 3 வாரம் உனக்கு பரீட்சை நேரம் அல்ல, இது பரிசு பெறும் நேரம். நீ பல ஆண்டுகளாக உழைத்தாய், தாங்கினாய், அமைதியாக இருந்தாய், நம்பிக்கை வைத்தாய். அதனால்தான் உன் ஆசைகள் தாமதமாக இருந்தது. ஆனால் இப்போ அவை தாமதமில்லாமல் நிறைவேறும். நீ நினைத்திருக்கலாம், என் பக்கம் யாரும் இல்லை என்று. ஆனா உண்மையில் உனக்கு இருந்தவர் வராகி அம்மனே. அவள் உன் பின்னால் ஒவ்வொரு அடியிலும் நின்று உன்னை இழுத்து கொண்டிருந்தாள். பல விஷயங்கள் கெட்டுவிடாமல் இருந்ததற்கே காரணம் அவள்தான். நீ நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீ விழுந்த அந்த கடைசி நொடியில் கூட அவள் உன் கையை பிடித்திருந்தாள். அம்மன் இப்போ உன் வாழ்க்கையை பற்றி ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறாள். இந்த பிள்ளை இனி உயர வேண்டும். அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. உலகமே எதிர்த்தாலும் அவள் சொன்னது நடந்தே தீரும். 3 வாரத்தில் நீ உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறாய். அந்த மாற்றம் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பண வரவாக இருக்கலாம், ஒரு புதிய உறவாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். எந்த வடிவில வந்தாலும் நீ உணர்வாய், இதுதான் அம்மன் செய்த அற்புதம் என்று. அம்மன் உனக்கு சொல்கிறாள், உன் தாழ்மையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கணக்கிட்டேன். இப்போ உனக்கான வெற்றி தொடங்கட்டும். நீ யாரிடமாவது நீயே உன்னை நிரூபிக்க முயன்றாய் அல்லவா? இப்போ அவள் சொல்கிறாள், நான் உன்னை உயர்த்தி அவர்களிடமிருந்தே பாராட்டு வாங்க வைக்கிறேன். 3 வாரம் தான் தங்கமே. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் தொடங்கும். முதல் வாரம் உன் மனநிலை மாறும். உன் மனம் சாந்தமடையும். சின்ன சின்ன நம்பிக்கை எண்ணங்கள் உன்னுள் எழும். 2வது வாரம் உன் வீட்டில் சில நல்ல செய்திகள் வரத் தொடங்கும். யாரோ உன்னை பாராட்டுவார்கள், யாரோ உன்னிடம் வேலை வாய்ப்பு சொல்லி வருவார்கள். 3வது வாரம், அப்போ தான் அம்மன் உனக்கு திறக்க போகும் அந்த பெரிய வாயில். அதிலிருந்து நீ புது பாதையில் நுழைந்து விடுவாய். நீ இனி தனியாக இல்லை தங்கமே. அம்மன் உன்னை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டு செல்கிறாள்.
நீ எவ்வளவு பயந்தாலும் அவள் உன் கையை விட்டுவிட மாட்டாள். அவள் உன் மீது வைத்திருக்கும் ஆசை ஒரு தாயின் ஆசையல்ல, ஒரு தெய்வத்தின் தீர்மானம். அவள் சொன்னது நடக்காமல் போக முடியாது. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், விடப்பெரிது, நீ இனி கீழே விழ மாட்டாய், உன்னை நெருங்க யாராலும் முடியாது. உன் வாழ்க்கை இப்போ என் கையில் இருக்கிறது. நீ அதை உணர்வாய் தங்கமே. நீ எதையாவது நினைத்து கலங்கும்போது உன் அருகில் காற்று மெதுவாக வீசும். அதுதான் அவளது குரல். அவள் சொல்வாள், நான் இருக்கிறேன் பிள்ளையே. நீ இந்த 3 வாரம் செய்ய வேண்டியது மிக எளிது. ஒவ்வொரு காலை எழுந்ததும், வராகி அம்மா, என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பு என்று சொல்லு. அந்த ஒரு வாக்கியம் உன் நாளை மாற்றும். மாலை நேரம் ஒரு சிறிய தீபம் ஏற்றி, நன்றி அம்மா, நீ இன்னும் என்னை காப்பாற்றுகிறாய் என்று சொல்லு. இந்த 2 வழக்கத்தை 3 வாரம் செய்து பாரு. அதற்குள் உன் வாழ்க்கை நீயே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறி இருக்கும். நீ இன்று இருக்கும் இடம் உன் முடிவாக இல்லை தங்கமே. இது உன் ஆரம்பம்தான். நீ இன்னும் உயர்ந்திட போகிறாய். உன் வாழ்க்கை பலருக்கு உதாரணமாக மாறப்போகிறது. இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் சாதனையை பற்றி பேசுவார்கள். வராகி அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளைக்கு தாமதம் தான் செய்கிறேன், ஆனால் தோல்வி ஒருபோதும் தரமாட்டேன். அதுதான் உன் கதை. 3 வாரத்தில் நீ உண்மையான உன் ஒளியை வெளிப்படுத்தப் போகிறாய். உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி, உன் வார்த்தைகளில் தெய்வீக ஆற்றல், உன் சுற்றிலும் நம்பிக்கை, இவை எல்லாம் உருவாக போகின்றன. என் தங்கமே, நீ 3 வாரம் காத்திரு. ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திலிருந்து ஒரு சொல் மட்டும் சொல்லு. அம்மா, நான் உன்னை நம்புகிறேன். அந்த நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும். அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும். 3 வாரத்துக்குள் நீ உன் கண்ணால் காணப்போகிறாய் அம்மன் உன்னை உயர்த்தும் அற்புதத்தை. அதற்கு பிறகு நீயே சொல்வாய், இந்த நாள் என் வாழ்க்கையை மாற்றியது, ஏனெனில் அம்மன் என்னை தேர்ந்தெடுத்தார். அதுதான் உண்மை தங்கமே. 3 வாரத்தில் வராகி அம்மன் உன்னை உயர்த்த போகிறாள். நீ இன்னும் சில நாட்களில் வாழ்க்கையில் சில அதிசயங்களை காணப்போகிறாய். நீ எதிர்பார்க்காத இடங்களில் மகிழ்ச்சி தோன்றும். நீ பல நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உன்னிடம் வந்து சேரும். அது வேலைக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, காதலுக்காகவோ இருக்கலாம், ஆனா அந்த செய்தி உன் மனதை அமைதியாக்கும். நீ, அம்மா, நீ உண்மையிலேயே கேட்டிருக்கிறாயா என்று நெஞ்சம் நனைந்தபடி சொல்லுவாய். ஆம் தங்கமே, அவள் கேட்டிருக்கிறாள். நீ இன்று அந்த பதிலை பார்க்க போகிறாய். அம்மன் உன்னிடம் ஒரு நிமிடமும் தூரமில்லை. நீ அவளை உணர்ந்தாலே போதும். அவள் உனக்குள் பேச ஆரம்பிப்பாள். சில நேரம் அவள் உன்னோட சிந்தனையாக வரும், சில நேரம் மற்றவரின் வார்த்தையாய் வரும், சில நேரம் ஒரு தெய்வீக சின்னமாக வரும். நீ அதை கவனித்தால் அவள் உன்னோட வழி காட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று புரியும். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னோட வாழ்க்கையை கையிலே எடுத்திருப்பது வராகி அம்மனே. அம்மன் உன்னை துயரத்தில் விட்டு போக மாட்டாள். அவள் உன்னோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் காரணம் தெரிந்தவள். அவள் உன் மனதை குணப்படுத்தி உன் இதயத்தில் ஒளியை வைக்கப் போகிறாள். நீ நிம்மதியுடன் உறங்கிக்கொள் தங்கமே. இன்று இரவு அம்மன் உன் பெயரை கனவில் அழைப்பார். அந்த அழைப்பு உன் வாழ்வை ஒளிரச் செய்யும். நீ விழித்து எழுந்ததும் உனக்கு ஒரு புதிய உணர்வு வரும், நான் மீண்டும் பிறந்தேன் என்ற உணர்வு. அந்த உணர்வை மதித்து நட. அதுதான் உன் சக்தி. அதுதான் உன் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை இப்போ ஆரம்பிக்கிறது தங்கமே. உன் பாதை ஒளிரப் போகிறது. நீ காத்திருந்த அந்த நாள் இன்று வந்தாச்சு. வராகி அம்மன் உன்னோட விதியை புதிதாய் எழுதுகிறாள், உன் பெயருக்கு ஒளி சேர்க்கிறாள். உன் வாழ்க்கை முழுவதும் அவள் ஆசீர்வாதத்தால் நிரம்பிவிடும். நம்பு. அமைதியாக இரு, உன் இதயத்தோடு பேசு, அம்மன் உன்னோட இருக்கிறார் என் தங்கமே.